Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம் எழுதுறவங்க 11th 12th புக்கையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. இது வந்து 11th ஃபுல் புக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள புக் பேக் 1 மார்க் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் இருக்கும். இதில் வந்து 17 லெசன்ஸில் வந்து புக் பேக் இருக்குது. 18th லெசன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து புக் பேக் கிடையாது 1 மார்க்கு. 17 லெசனுக்கு வந்து புக் பேக் 1 மார்க் இருக்குது. அது எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் 5 யூனிட்ஸ் இருக்குது. 18 லெசன் இருக்குது. 17 லெசனுக்கு வந்து புக் பேக் 1 மார்க் இருக்குது. 18th லெசன் பார்த்தீங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது 17 லெசனில் உள்ள 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் தான், புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சதாக இருக்கும். ஒரு சில 1 மார்க் தான் தெரியாமல் இருக்கும். ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிங்கனாவே போதும், ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஏதாவது 1-2 கொஸ்டின்ஸ் தெரியாத இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. First question, first generation computers used, answer option A, vacuum tubes. Second question, name the volatile memory. Answer option C, random access memory, RAM. Third question, identify the output device. Answer option C, monitor. Fourth question, identify the input device. Answer option B, mouse. Fifth question, dash output device is used for printing building plan. Answer plotter. Sixth question, which one of the following is used to in ATM machines? Answer touch screen. Seventh question, when a system restarts, which type of booting is used? Answer warm booting. Eighth question, expand post. Answer power on self test. Ninth question, which one of the following is the main memory? Answer RAM. 10th question, which generation of computer used ICs? Answer third generation. அடுத்து யூனிட் 1ல சாப்டர் 2 நம்பர் சிஸ்டத்தில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which refers to the number of bits processed by a computer CPU? Answer option C, word length. Second question, how many bytes does 1 kilobyte contain? Answer 1024. Third question, expansion of ASCII. Answer option B, American Standard Code for Information Interchange. Fourth question, 2 power 50 is referred as? Answer option C, peta. Fifth question, how many characters can be handled in binary coded decimal system? Answer option A, 64. Sixth question, for 1101 base 2 the equivalent hexadecimal equivalent is கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மேட்டில் இருக்குது. பேஸ் 2 இருக்குது. பேஸ் 2னா பைனரி ஃபார்மேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பைனரியிலேருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 2 power 0 2 power இன்ட்டு, அதாவது 1 into 2 power 0 1 0 into 2 power 1 அதுக்கப்புறம் 2 power 2 2 power 3 அப்படி சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 1 இருக்குது பார்த்தீங்கன்னா அது 2 power 1 into 2 power 0 2 power 0ஓட வேல்யூ 1 1 into 1 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 into 2 power 1. இப்போ 0வில் எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 power 2 2 power 2னா 4.
அதுக்கப்புறம் 2 பவர் 3 2 பவர் 3 ஓட வேல்யூ வந்து 8 8 வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8 இப்போ 8 இங்கே 4 8 4 12 இங்கே லாஸ்ட்டில் ஒரு 1 இருக்குது 13 இருக்குது இப்போ டெசிமலில் கன்வெர்ட் பண்ணோம்னா 13 இருக்குது 13 வந்து டெசிமல் நம்பர். இதே ஹெக்ஸா டெசிமல்னா 0 to 9 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் A to F வரைக்கும் இருக்கும். அப்போ 10 வரைக்கும் 10னா A, அதே போல் 10A, 11 வந்து B, 12 வந்து C, 13 வந்து D, 13 அப்போ இப்போ வந்து 13 தான் வச்சிருக்கோமா, அப்போ D. இதை கன்வெர்ட் பண்ணோம்னா டெசிமல்ல நம்மளுக்கு 13 வேல்யூ வந்துச்சா, 13 வேல்யூவோட ஹெக்ஸா டெசிமலோட சாரி 13ங்கிற டெசிமல் வேல்யூட ஹெக்ஸா டெசிமல் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா D. அடுத்து 7th கொஸ்டின், வாட் இஸ் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸ் ஆகும், ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸ் ஆகும் மாற்றணும், அதுதான் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 0 0ன்னு இருக்கா, இப்போ 1 1 0 1 1 0 0 1, இதுதான் வந்து இதோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ. எந்த நம்பர் கொடுத்தாலும் 0 வந்து ஒன்ஸ் ஆகும், ஒன்ஸை வந்து ஜீரோஸ் ஆகும் மாற்றிட்டிங்கன்னா அது வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். அடுத்த கொஸ்டின், which amongst this is not an octal number? octal number பார்த்தீங்கன்னா 0 to 6 தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா not octal number கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி 876. சாப்டர் 2ல பார்ட் 2 இருக்கு, பூலியன் அல்ஜிப்ரா. அதில் உள்ள புக் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which is basic electronic circuit which operates on one or more signal? Answer option B, gate. Second question, which gate is called as the logical inverter? Answer option C, not. Third question, A plus A equal to, answer A. Fourth question, NOR is a combination of NOT gate and OR gate. Option A, NOT and OR. Fifth question, NAND gate is called as dash gate. Answer derived gate. அடுத்து யூனிட் 1ல சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is said to be the brain of a computer? Answer option D, microprocessor. Second question, which of the following is not the part of a microprocessor unit? Answer option C, cache memory. Third question, how many bits constitute a word? Answer option D, determined by the processor used. Fourth question, which of the following device identifies the location when address is placed in the memory address register? Answer option C, decoder. Fifth question, which of the following is a CASC processor? Answer option C, Pentium 3. Sixth question, which is the fastest memory? Answer option C, cache memory. Seventh question, how many memory locations are identified by a processor with 8 bits address bus at a time? Answer option C, 256. Eighth question, what is the capacity of 12 cm diameter DVD with single side and single layer? Answer option A, 4.7 GB. Ninth question, what is the smallest size of data represented in a CD? Answer option C, bits. 10th question, display devices are connected to the computer through? Answer option D, VGA connector. அடுத்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல சாப்டர் 4 தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ, ஆப்ஷன் சி, சிஸ்டம் சாஃப்ட்வேர். செகண்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த யூசேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் த அபவ்.
easy interaction between the human and computer, controlling input and output devices, managing use of main memory. All the above answer. Third question, which of the following is not a function of an operating system? Answer option D, compiler environment. Fourth question, which of the following OS is a commercially licensed operating system? Answer option A, Windows. Fifth question, which of the following operating system support mobile devices? Answer option D, iOS. Sixth question, file management manage files, folder, directory system. All the above answer. Seventh question, interactive operating system provides. Answer option A, graphics user interface GUI. Eighth question, an example for single task operating system is. Answer option D, Unix. Ninth question, the file management system used by Linux is. Answer option A, ext2. அடுத்து யூனிட் 1ல சாப்டர் 5 working with Windows operating system. First question, from the options given below, choose the operations managed by the operating system. Answer option D, all the above. Memory, processors, disk and IO devices. Second question, which is the default folder for many Windows applications to save your file? Answer option A, My Document. ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர்ஸ் செலக்ட் பண்ணி டிரைவ் செலக்ட் பண்ணி ஃபோல்டர் செலக்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மை டாக்குமெண்ட்ஸில் இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், under which of the following OS the option shift plus delete permanently delete a file or folder? Answer option A, Windows 7. Windows 7ல பார்த்தீங்கன்னா நம்ம delete ஆன ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்ல இருக்கும். இதுவே நம்ம shift plus delete சேர்ந்து டெலிட் பண்ணோம்னா அந்த ஃபைல் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும், ரீசைக்கிள் பின்ல வந்து இருக்காது. அது வந்து விண்டோஸ் 7ல் அப்படி தான் இருக்கும். ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தோம்னா ஒரு ஃபைலை ஷிஃப்ட் டெலிட் கொடுத்தோம்னா பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும், ரீசைக்கிள் பின்னுக்கே போகாது. இதே டெலிட் மட்டும் கொடுத்தோம்னா ரீசைக்கிள் பின் போய் ஸ்டோர் ஆகும். Fourth question, what is the meaning of Hibernate in Windows XP Windows 7? Answer option C, shut down the computer, terminating all the running applications. Fifth question, the shortcut key used to rename a file in Windows. Answer option A, F2. F2 ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி உள்ள ஃபைல் நேம் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்கட் கீ F2 ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த இதில் போய்ட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து சாப்டர் 5ஓட முடிஞ்சிருச்சு. யூனிட் 2 வந்து அல்கோரிதமிக் ப்ராப்ளம் சால்விங், இது வந்து சாப்டர் 6லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூனிட் 2 சாப்டர் 6 வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் உள்ள புக் பேக் பார்க்கலாம். First question, which of the following activity is algorithmic in nature? Answer option A, assemble a bicycle. Second question, which of the following activities is not algorithmic in nature? Answer option D, swapping of two numbers. Third question, omitting details inessential to the task and representing only the essential feature of the task is known as. Answer option B, abstraction. Fourth question, stating the input property and the input-output relation a problem is known. Answer option A, specification. Fifth question,
ensuring the input-output relation is answer option A, the responsibility of the algorithm and the right of the user. Sixth question, if I equal to 5 before the assignment, I colon equal to I minus 1. After the assignment, the value of I is, first I equal to 1 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் I equal to I colon equal to I minus 1 ன்னு சொல்லியிருக்காங்க. அது கோலன்னா இந்த இதை மைனஸ் பண்ணிட்டு திரும்ப ஐயில் வந்து அசைன் பண்ணிடுறாங்க. அப்போ ஐயோட வேல்யூ 5 minus 1 4. இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 4ஆக இருக்கும். அசைன் பண்ணதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ வந்து 4ஆக இருக்கும். Seventh question, if 0 less than I before the assignment, I colon equal to I minus 1 after the assignment, we can conclude that. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸ்ஸில் தான் பண்ணணும். 0 வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ஐ வந்து 0வோட பெரிய வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஐ வந்து அப்போது கண்டிப்பாக 1ஆக இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்க வேல்யூவாக தான் இருக்கணும். அதாவது கிரேட்டர் தேன் வேல்யூவாக இருக்கணும். 0வோட பெருசுன்னா 0வோட 1 2 3 அந்த மாதிரி எந்த வேல்யூவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஐ மைனஸ் 1 பண்ணுறாங்க. ஐ மைனஸ் 1 பண்ணாங்கன்னா இப்போ சப்போஸ் 1ஆகவே இருந்தாலும் 1 minus 1 0. அப்போ 0வாகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. அப்போ லெஸ் தானா இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவல்ட்டா இருக்கலாம். இப்போ 2 4 3 அந்த மாதிரி இருந்தா கிரேட்டர் தென் ஓகே. சப்போஸ் 1ஆ இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டாவும் இருக்க சான்சஸ் இருக்கு, 0வா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால 0 less than or equal to I, இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். 0 less than I இப்படி போட்டிங்கன்னா சப்போஸ் ஐயோட வேல்யூ 1ஆ இருந்துச்சுன்னா 1 minus 1 0 ஆயிடும். அப்போ வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 0 விட பெருசுன்னு சொல்றாங்க. அப்போ 1ல இருந்து எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் ஐயோட வேல்யூ, அதுல இருந்து 1 மைனஸ் பண்றாங்க. சப்போஸ் 1ஆ இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் டு 0வா இருக்குமா, அதனால இந்த பி ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து யூனிட் 2ல சாப்டர் 7 காம்போசிஷன் அண்ட் டீகம்போசிஷன், அதில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். First question, suppose u, v equal to 10, 5 before the assignment. What are the values of u and v after the sequence of assignment? uக்கும் vக்கும் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்படி ஆர்டராக கொடுத்தாங்கன்னா கமா செப்பரேட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல உள்ள வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட்ல உள்ள வேரியபிளுக்கும் செகண்ட்ல உள்ள வேல்யூ வந்து செகண்ட்ல உள்ள வேரியபிள் நேமுக்கும் அசைன் பண்ணிக்கிறதா நம்ம மீனிங் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த அசைன்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க. 2 அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யூல வந்து விங்கிற வேல்யூவை வந்து யூல வந்து அசைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த யூ வேல்யூவை திரும்ப விக்கு அசைன் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும், யூக்கு வந்து 10, விக்கு வந்து 5. ஃபர்ஸ்ட் அப்படிதான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசைன் பண்றாங்க. யூல வந்து வியோட வேல்யூ என்னது, வியோட வேல்யூ 5. அப்போ 5 வந்து யூக்கு அசைன் பண்ணிடுறாங்க. திரும்ப இந்த யூவோட வேல்யூ வந்து விக்கு அசைன் பண்றாங்க. அப்போ யூல என்ன வேல்யூ இப்போ இருக்கும், 5ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யூவோட வேல்யூ 10 தான் இருக்கும். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் யூவோட வேல்யூ வந்து 5ன்னு இருக்கும். ஏன்னா யூல வந்து வியோட வேல்யூ 5 வந்து யூல அசைன் பண்ணிட்டாங்க. அப்போ யூல 5ங்கிறது இருக்கும். இந்த 5 எடுத்து திரும்ப வில அசைன் பண்ணிடுறாங்க. அப்போ விலையும் 5 தான் இருக்கும், யூலையும் 5 தான் இருக்கும், விலையும் 5 தான் இருக்கும். யூவி 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர்ல உள்ளபடி நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஃபர்ஸ்ட் வேல்யூக்கும் செகண்ட்ல உள்ளது செகண்ட் வேல்யூவும் எடுத்துக்கிறோம். யூக்கு வந்து 10, விக்கு வந்து 5ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூவோட வேல்யூ வியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ அசைன் பண்ணும்போது யூல வந்து வியோட வேல்யூ அசைன் பண்ணிடுறாங்க. வியோட வேல்யூ 5ங்கிறத யூல அசைன் பண்ணிடுறாங்க. அப்போ யூல வந்து இப்போ 5ன்னு இருக்கும். அடுத்து விக்கு வந்து யூவோட வேல்யூ அசைன் பண்றாங்க. இந்த 5 திரும்ப விக்குமே அசைன் பண்ணிடுறாங்க. இப்போ யூ வி ரெண்டுலையுமே 5ங்கிற வேல்யூஸ் தான் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, u, v equal to 5, 5. Second question, which of the following property is true after the assignment at line 3? First 2 லைன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3ல வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மைனஸ் ஐ ஜே ஈக்குவல் டு 0, 0 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஐ ஜே ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1, ஜே மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ ஐ ஃபர்ஸ்ட்ல உள்ள வேல்யூ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டா இருக்க வேல்யூ வந்து செகண்ட் வேரியபிள் நேமுக்கும் அசைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 0, 0ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து ஐ பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 1ஆ இருக்கும். 1 ஐல வேல்யூ 1 இருக்கும். ஜேல வந்து
j -1 கொடுத்துருக்காங்க. jல வந்து 0 ஆல்ரெடி இருக்கு. -1ங்கும் போது -1. அப்போ 1 -1 வந்து 0 ஆயிடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 -1 பார்த்தீங்கன்னா I plus j ஆட் பண்ணும்போது 0ங்கிற ஆன்சர் தான் வரும். 1 -1 0. இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நான் உங்களுக்கு ரன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் திரும்ப வந்து சொல்றேன். இதான் வரும். எதுக்கும் நான் ரன் பண்ணி பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் சொல்றேன். அடுத்து third question. If C1 is false and C2 is true, the compound statement C1 ஓட வேல்யூ வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. C2க்கு வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் if கண்டிஷன்ல if C1 ஓட வேல்யூ ஃபால்ஸ், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. எல்ஸ் பார்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, if C2 வந்து ட்ரூ, C2 ஓட வேல்யூ வந்து ட்ரூன்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ C2 ஓட ட்ரூன்னா இந்த if பிளாக்ல உள்ளது என்னவோ அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ S2ங்கிறது S2 தான் வந்து ரிசல்ட். எல்ஸ்னா தான் S3 கொடுத்துருக்காங்க. இப்போ C2ல உள்ளது S2ங்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆன்சர் வந்து S2. At the fourth question, if C is false just before the loop, the control flows through. இதில் பார்த்தீங்கன்னா C is falseன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ S1 while C false, அப்போ இந்த while loopக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து S1, அடுத்து வந்து இது எக்ஸிக்யூட் ஆகாது S3. இப்போ ஆப்ஷன் A S1 S3. At the fifth question, if C is true, S1 is executed in both the flowcharts, but S2 is executed. இப்போ C வந்து ட்ரூன்னு சொல்றாங்க. S1 வந்து ரெண்டுலையுமே எக்ஸிக்யூட் ஆகும் both the flowchartனு அவங்களே கொடுத்துட்டாங்க. S2 வந்து எதில் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா C வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. C ட்ரூவாக இருந்துச்சுன்னா S1 எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலுமே S2 எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட்ல இது வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம், இது செகண்ட் டயக்ராம்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 1 2ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து இந்த 1 இந்த 2 இதை வச்சு தான் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டயக்ராம், இது செகண்ட் டயக்ராம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் மட்டுமா, செகண்ட் மட்டுமா, இல்லை போத் 1 and 2 இல்லை நெய்தர் 1 or 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து S1 வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. S1 வந்து ரெண்டுலையுமே எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு. S2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். S2 வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ட்ரூவாக இருந்தாலுமே ஃபால்ஸாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்ல உள்ள ஃப்ளோ சார்ட்ல எக்ஸிக்யூட் ஆகுது. C வந்து ட்ரூவா இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ வழி எப்படி போகும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா டைரக்டா S1 போகாது, S2 வந்துருது. இங்க வந்து C வந்து ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வழியா C எக்ஸிக்யூட் ஆகும்போது S1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு S2 எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து இந்த டயக்ராம் பாருங்க, C வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ S1 எக்ஸிக்யூட் ஆகிட்டு S2 எக்ஸிக்யூட் ஆகாது. கண்ட்ரோல் வந்து ஃப்ளோ கீழே வருது. S2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே ஃப்ளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா இங்கே தான் வருது. அப்போ இந்த S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. C வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா. சியோட வேல்யூ ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் S2 எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ ட்ரூவாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் செகண்ட்ல வந்து சியோட வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா S2 ஓட வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகாது. ட்ரூவாக இருந்துச்சுன்னா S1 எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுது. S2க்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, C ட்ரூவாக இருக்கும்போது S2 வந்து எதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ள டயக்ராம் இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும்தான் S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட்ல உள்ள ஃப்ளோ சார்ட் S2 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A ஃபர்ஸ்ட் ஒன்லி ஒன் ஒன்லி. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், how many times the loop is iterated? I equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு while loop கொடுத்துருக்காங்க. while I not equal to 5 இருந்துச்சுன்னா மட்டும் இந்த கண்டிஷனுக்குள்ள போவோம். I equal to I plus 1ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து I equal to 0 தான் இருக்கு. அப்போ I not equal to 5 கண்டிஷன் உள்ள வந்துருது. I equal to I plus 1 ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும். ரெண்டாவது டைம் I equal to 1 ஆன்னு கேட்குது. 1 ஆகும். ஏன்னா 0 இருக்க நம்ம அங்கே இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ ஐயோட வேல்யூ 1 ஆகும். அப்போ 1ங்கிற போது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 0 ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும், 1 ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும், 2 எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகி 3 எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து 4 எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து 5ங்கும் போது I வந்து 5 ஈக்குவல்ட் ஆயிடுது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது.
அப்போ இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுது? 0 1 2 3 4 4 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. 5 டைம்ஸ் 0ல இருந்து 4 வரைக்கும் 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. I = 5 இருக்கும்போது இந்த while லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுதா. அப்போ 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. 5 டைம்ஸ் ஐட்ரேட். இந்த how many times the loop is iterated-னா 5 times 0 to 4. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல சாப்டர் 8 ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன்ல உள்ள புக் பேக் பார்க்க போறோம். First question, a loop invariant need not be true. Answer option D, at the start of the algorithm. Second question, we wish to cover a chessboard with dominoes. The number of black square and the number of white squares covered by dominoes respectively. Placing a domino can be modeled by. Answer option C, black square, white b, w equal to b plus 1, w plus 1. Third question, if m into a plus n into b is an invariant for assignment a, b equal to equal to a plus 8, b plus 7, the values of m and n are. இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா m = 7 n = -8ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், which of the following is not an invariant of the assignment? m, n equal to m plus 2 n plus 3. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், if Fibonacci number is defined recursively as f of n equal to values கொடுத்துருக்காங்க. To evaluate f of 4, how many times f is applied? Answer option D, 9. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், using this recursive definition இதில் பார்த்தீங்கன்னா ஒரு a power n இது ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதோட how many multiplicants are needed to calculate a power 10? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 10. நான் இந்த மூணோட எக்ஸ்பிளனேஷனும் தனி ஒரு வீடியோவும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. 4, 5, 6. அடுத்து யூனிட் 3ல சாப்டர் 9 இன்ட்ரடக்ஷன் டு C++. First question, who developed C++? Answer option B, Bjarne Stroustrup. Second question, what was the original name given to C++? Answer option C, C with classes. Third question, who coined C++? Answer option A, Rick Mascitti. Fourth question, the smallest individual unit in a program is. Answer option D, token. Fifth question, which of the following operator is extraction operator in C++? Answer option A. Sixth question, which of the following statement is not true? Answer option B, reserved words or keywords can be used as an identifier name. Not true கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. Seventh question, which of the following is a valid string literal? Answer option D, double quotesக்குள்ள 1 2 3 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதனால வந்து இது இன்வாலிட் ஆயிடுது. இது வந்து நம்பரா கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங்னாவே டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கணும். அடுத்து எய்த் கொஸ்டின், a program written in high level language is called as. Answer option B, source code. Ninth question, assume a equal to 5 b equal to 6, what will be the result of a and b? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏயோட பைனரி வேல்யூ பியோட பைனரி வேல்யூ, அதாவது 5க்கு ஒரு பைனரி வேல்யூ 6க்கும் பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 வரும். அடுத்து 10th கொஸ்டின், which of the following is called as compile time operator? Answer option A, size of. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்ல உள்ள 1 மார்க் பார்க்கலாம்.
First question, how many categories of data types are available in C++? Answer option C, 3. Second question, which of the following data types is not a fundamental type? Answer option A, signed. Another question, what will be the result of following statement? Char ch equal to b, cout int of ch. இதில் பார்த்தீங்கன்னா சிஹெச்ங்கிற வேரியபிள் வந்து கேரக்டர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சி அவுட் பண்ணும்போது இந்த பியோட வேல்யூ என்னவோ டெசிமல் வேல்யூ அதை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஏன்னா இன்ட் ஆஃப் பிரிண்ட் பண்ணும்போது இன்ட் ஆஃப் சிஹெச்னு கொடுத்துருக்காங்களா, அதனால வந்து இந்த சிஹெச்ங்கிற வேரியபிள் நேம் அதுக்குள்ள வேல்யூ அதோட வேல்யூ வந்து பிங்கிறது இருக்கு. அந்த பியோடது இன்டீஜர்ல அதாவது டெசிமல் நம்பர்ல பியோட வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். தான் 66ங்கிற வேல்யூ. அடுத்த கொஸ்டின், which of the character is used as suffix to indicate a floating point value? Answer option A, F. Fifth question, how many bytes of memory is allocated for the following variable declaration if you are using div C++? Sort int x. Answer option A, 2. Another question, what is the output of the following snipped? Character ch equal to A, ch equal to ch plus 1. இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஏங்கிற வேல்யூ, அதோட ஒன்று ஆட் பண்ணும்போது பிங்கிற வேல்யூ கிடைக்கும். அதான் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து பிங்கிற வேல்யூ தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், which of the following is not a data type modifier? Answer option B, int. Eighth question, which of the following operator returns the size of the data type? Answer option A, size of. Ninth question, which operator is used to access a reference of a variable? Answer option C, ampersand. Ampersand symbol தான் வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு. ஆம்பர்சன் ஏன்னா அந்த ஏயோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். 10th question, this can be used as alternate to endl command, அதாவது end line. Answer option C, /n, \n. அடுத்து யூனிட் 3ல சாப்டர் 10 ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல்ஸ்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். First question, what is the alternate name of null statement? Answer option B, empty statement. Second question, in C++, the group of statements should be enclosed within. Answer option A, curly brace. Set of statement வந்து நம்ம ஒரு if block இல்ல while அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது curly brace ஓபன் பண்ணி அதுக்குள்ள set of statement எழுதிட்டு curly brace வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இதே பைத்தான்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். Third question, the set of statements that are executed again and again in iteration is called as. Answer option D, body of loop. Fourth question, the multi-way branch statement. Answer switch. ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா கேஸ் வச்சு எழுதுவோம். அப்போ வந்து அதில் வந்து நிறைய மல்டிவே பிரான்ச் இருக்கும், அதனால தான் ஸ்விட்ச் சொல்கிறாங்க. இப்போனா இஃப் கண்டிஷன்னா ஒன்று ட்ரூ இல்லைனா அடுத்து ஃபால்ஸு, அதே போல் தான் இஃப் எல்ஸு ஃபார் எல்லாமே. செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிவே பிரான்ச்சுங்கிறது வந்து ஸ்விட்சில் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அந்த மாதிரி கேஸ் n வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து 5th கொஸ்டின், how many type of iteration statements? Answer option B, 3. அடுத்த கொஸ்டின், how many times the following loop will execute for int I equal to 0, I less than 10, I plus plus. இது வந்து 10 times எக்ஸிக்யூட் ஆகும். இதுவே 0ல இருந்து 9 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுங்க. I less than or equal to போட்டிருந்தாங்கன்னா 11 times எக்ஸிக்யூட் ஆகும். இதை செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க ஆன்சர் எழுதும்போது, ஆப்ஷன் குறிக்கும் போது. இங்கே வந்து என்ன ஸ்டார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே லெஸ் தென் கொடுத்துருக்காங்களா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா 11 டைம்ஸ் வந்திருக்கும்.
இங்கே லெஸ் தென் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால 10 times 0 to 9 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 7th question, which of the following is the exit control loop? Answer option C, do while. exit control loopனா ஒரு டைம் எக்ஸிட், அதாவது ஸ்டார்டிங்கில் கொடுக்காம அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு எக்ஸிட்ல, அதாவது லாஸ்ட்ல தான் வந்து கண்டிஷன் கொடுப்பாங்க. அதுதான் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா டூ வைல்ல மட்டும்தான் டூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆகுமோ அதை கொடுத்துட்டு வைல் கொடுத்து லாஸ்ட்ல தான் வந்து கண்டிஷன் கொடுப்போம். அப்போ லாஸ்ட்ல எக்ஸிட்ல தான் வந்து கண்டிஷன் கொடுக்குறோம். இதே ஃபாரு வைல் இஃபெல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கண்டிஷன் கொடுத்துருவோம். கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் டூ வைல் வந்து எக்ஸிட்டில் தான் கண்டிஷன் கொடுக்கறதுனால அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலுமே ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்து 8th question, identify the odd one from the keywords of jump statements. Answer option B, switch. break, go to, continue எல்லாமே jump statement, switchங்கிறது different. அடுத்து 9th question பார்த்தீங்கன்னா which of the following is called not entry control loopனு வரும். ஏன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா do while, for, while, if else கொடுத்துருக்காங்க. இதில் என்ட்ரி கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஃபாரு வைலு இஃப் எல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி கண்ட்ரோல். அதாவது ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டிஷன் கொடுத்துட்டு அது கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகும். இதில் நாட் என்ட்ரி கண்ட்ரோல்னு கொடுத்தீங்கன்னா தான் இந்த கொஷின் கரெக்டாக வரும். அதனால் நான் நாட் போட்டிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். நாட் என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னா டூ வைலு. ஏன்னா டூ வைல் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் சொல்லணும் பார்த்தீங்களா, டூ வைல் வந்து லாஸ்ட்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதே சேம் தான் இது. நாட் என்ட்ரி கண்ட்ரோல்னா டூ வைல் வந்து நாட் என்ட்ரி கண்ட்ரோல். இது வந்து எக்ஸிட்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, எக்ஸிட் கண்ட்ரோல்னு கொஸ்டின் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த 10th question, a loop that contains another loop inside its body. Answer option A, nested loop. அடுத்து யூனிட் 3 சாப்டர் 11 functions. First question, which of the following header file defines the standard IO predefined functions? Answer option A, stdio.h. Second question, which function is used to check whether a character is alphanumeric or not? Answer option C is alnum. Third question, which function begins the program execution? Answer option C, main. Fourth question, which of the following function is with a return value and without any arguments? Answer x equal to display of. ஆர்குமெண்ட்டுங்கிறது இந்த டிஸ்பிளேக்குள்ளே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ளோட்டு இன்ட்டு, இதான் வந்து ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சில டைம் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து 5th question, which is return data type of the function prototype of add of int, int? Answer option A, int. 6th question, which of the following is the scope operator? Answer option D, இதான் வந்து scope reservation operatorன்னு சொல்லுவோம், அதாவது டபுள் கோலன். அடுத்து யூனிட் 3ல சாப்டர் 12 அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is the collection of variables of the same type that are referenced by a common name? Answer option A, array. Second question, int age of equal to 6, 90, 20, 18, 2. How many elements are there in this array? இதில் பார்த்தீங்கன்னா இதை கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். 5 elements இருக்கு, 1 2 3 4 5, அதான் 5. அடுத்து பார்த்தீங்கன்னா C in n of 3 2, which element does this statement accept the value? இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அரேல வந்து 0ல வந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது 0 1 2 3ன்னு சொல்லிட்டு. இப்போ 3ங்கிற n of 3, அதாவது n of 0, n of 1, n of 2, n of 3 அந்த மாதிரி ஆகும். 0ல வந்து கவுண்ட் பண்ணும்போது 4ங்கிற
வேல்யூஸ் தான் வரும். 4ங்கிற வேல்யூஸ் தான் வரும். அதனால தான் ஆப்ஷன் சி 4 கொடுத்துருக்காங்க. 4 வந்து கரெக்ட் ஆன்சர். Fourth question, by default a string ends with which character? Answer option A \O. Fifth question, structure definition is terminated by. Answer option C semicolon. Sixth question, what will happen when the structure is declared? Answer option B, it will allocate the memory. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து டைம்னு சொல்லிட்டு அதில் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு டேட்டா டைப் இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீன்னு சொல்லிட்டு செமிகாலன் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ் அபவ் டிக்ளரேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெஃபர்ஸ் டு த செகண்ட்ஸ். செகண்ட்ஸை வந்து எப்படி வந்து ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதை எப்படி வந்து கால் பண்ணணும்னா டி டாட் ஹவர்ஸு, டி டாட் மினிட்ஸு, டி டாட் செகண்ட்ஸ் அப்படின்னு தான் கால் பண்ணணும். இதில் வந்து செகண்ட்ஸை கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம டி டாட் செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டி ஆப்ஷன் தான் கரெக்டு. இங்கே வந்து செகண்ட்ஸை கேட்டிருக்கிறதுனால நம்ம டி டாட் செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இல்லை என்ன வேரியபிள் என்ன ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வந்து டி வச்சு கால் பண்ணுவோம். டி டாட் ஹவர்ஸ் மினிட்ஸ் சொல்லிட்டு. அடுத்து 8th கொஸ்டின், which of the following is a properly defined structure? ஆப்ஷன் டி struct sum of curly braceல int num செமிகாலன் கொடுத்துருக்காங்க. அது ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். 9th கொஸ்டின், a structure declaration is given below. ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. int emp நம்பர் கேரக்டர் e-name of 10. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யூசிங் த அபவ் டிக்ளரேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இதில் வந்து கால் பண்ணும்போது டாட் வச்சு கால் பண்ணுவோமா, அதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. மற்றது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மிஸ்டேக்கும் இருக்குது. இதில் வந்து ஆப்ஷன் ஏல வந்து கரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க. 10th கொஸ்டின், when accessing a structure member, the identifier to the left of the dot operator is the name of. Answer option C structure member. அடுத்து யூனிட் 4 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வித் C++. சாப்டர் 13 இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். First question, the term is used to describe a programming approach based on classes and object is. Answer option A OOP. Second question, the paradigm which aims more at procedures. Answer option B procedural programming. Third question, which of the following is a user defined data type? Answer class. Fourth question, the identifiable entity with some characteristics and behavior is. Answer option B object. Fifth question, the mechanism by which the data and function are bound together into a single unit is known as. Answer option B encapsulation. Sixth question, insulation of the data from direct access by the program is called as. Answer option A data hiding. Seventh question, which of the following concept encapsulate all the essential properties of the objects that are to be created? Answer option D abstraction. Eighth question, which of the following is the most important advantages of inheritance? Answer option B code reusability. Ninth question, write once and use it multiple times can be achieved by. Answer option B reusability. 10th question,
Which of the following supports the transitive nature of data? Answer option A, inheritance. அடுத்து யூனிட் 4ல சாப்டர் 14 classes and objects. இதில் உள்ள book back question answer பார்க்கலாம். First question. The variables declared inside the class are known as. Answer option C, method. Second question. Which of the following statements about member function are true or false? First one, a member function can call another member function directly with using the dot operator. Second option, member function can access the private data of the class. Answer option A, first and second ரெண்டுமே true. Third question, a member function can call another member function directly without using the dot operator called as. Answer option C, nesting of member function. Fourth question, the member function defined within the class behave like dash function. Answer option A, inline function. Fifth question, which of the following access specifier protects data from inadvertent modifications? Answer option B, protected. அடுத்து sixth question, ஒரு கோடு கொடுத்திருக்காங்க. How many objects are created for the above program கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. Seventh question, state whether the following statements about the constructor are true or false. First option, constructor should be declared in the private section. Second option, constructor are invoked automatically when the objects are created. First option வந்து false, second option true. Option C வந்து correct. Eighth question, which of the following constructor is executed for the following prototype? Add display of add ampersand. Add is a class name. The answer பார்த்தீங்கன்னா option D, non-parameterized constructor. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல சாப்டர் 15 பாலிமார்பிசம். இன்னும் ஒரு 2 லெசன் தான் இருக்கு, அதோட முடிஞ்சிடும். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் எடுத்தனா ஒரே வீடியோவில் ஃபுல் புக் பேக் ஆன்சர் போடணுங்கிறதுக்காக தான் கண்டினியூஸாக ஒரே இதாக எடுக்கிறேன். 18th வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டு அதில் புக் பேக் 1 மார்க் கிடையாது. இன்னும் 2 லெசன் தான் இருக்குது, அதோட முடிஞ்சிடும். 17 லெசன்ஸ் தான் வந்து புக் பேக் 1 மார்க் இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். First question, which of the following refers to the function having more than one distinct meaning? Answer option A, function overloading. Second question, which of the following reduces the number of comparison in a program? Answer option C, function overloading. அடுத்து third question, ஒரு கோடு கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா how will you invoke the function display char for the following input ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டிஸ்ப் கேரக்டர் ஆஃப் $10. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஒரு இது டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்பில் 1லேருந்து சைஸ் ஆஃப் அதாவது 10 அதை வந்து ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த சிஹெச் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சி அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சி அவுட்டில் வந்து டாலர் சிம்பிள் இருக்குது. அடுத்து வந்து இதில் வந்து என்ன பாஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்களா, கேரக்டர் சிஹெச் ஈக்குவல் டு இன்ட்டு சைஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்பிளேல வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, கமா செப்பரேட் பண்ணி. Answer option C.
அடுத்து fourth question, which of the following is not true with respect of function overloading? Answer option D, destructor function cannot be overloaded. கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க, நாட் ட்ரூன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபிஃப்த் கொஷின், which of the following is invalid prototype for function overloading? Answer option A. அடுத்து யூனிட் 4ல சாப்டர் 16 இன்ஹெரிட்டன்ஸ், இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்குது, 17th சாப்டர். அதோட 11th புக்கில் உள்ள புக் பேக் 1 மார்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. வாங்க பார்க்கலாம். First question, which of the following is the process of creating new classes from an existing class? Answer option B, inheritance. Second question, which of the following derives a class student from the base class school? Answer option B, class student colon public school. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு பப்ளிக்ங்கிறது எக்ஸஸ் ஸ்பெசிஃபையர், இதுதான் வந்து பேஸ் கிளாஸோட நேமு, பப்ளிக் மோடில் இன்ஹெரிட் பண்ணுறோம். அடுத்து தேர்ட் கொஸ்டின், the type of inheritance that reflects the transitive nature is? Answer option C, multi-level inheritance. Fourth question, which visibility mode should be used when you want the features of the base class to be available to the derived class but not to the classes that are derived from the derived class? Answer option A, private. At the fifth question, inheritance is a process of creating new class from? Answer option A, base class. Sixth question, a class is derived from a class which is a derived class itself, then this is referred to as multiple inheritance. Option A, multiple inheritance answer. Seventh question, which amongst the following is executed in the order of inheritance? Answer option C, constructor. Eighth question, which of the following is true with respect to inheritance? Answer option B, private members of base class are not inherited to the derived class with private accessibility. மற்ற ஆப்ஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து ஆன்சர் ஆப்ஷன் கேட்கும்போது உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியும் எக்ஸாமில். நைன்த் கொஸ்டின், இந்த கோடு வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க, இந்த கோட்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
First question, which is the base class of the class heavy vehicle? First question, which is the base class of the class heavy vehicle? Answer option C, vehicle. Second question, the data member that can be accessed from the function display data. Answer option D, all of these. Third question, the member function that can be accessed by an object of bus class is. Answer all of this. In input data, output data, read data, write data, fetch, display எல்லாமே. அடுத்து யூனிட் 5ல 17th சாப்டர் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இதான் வந்து லாஸ்ட் லெசன் 11th ஸ்டாண்டர்ட் புக் பேக்ல இது வந்து லாஸ்ட் லெசனு. வாங்க பார்க்கலாம். First question, which of the following deals with procedures, practices and values? Answer option D, computer ethics. Second question, commercial program made available to the public illegally are known as. Answer option B, where is it? Third question, which one of the following are self-repeating and do not require a computer program to attach themselves? Answer option B, worms. Fourth question, which one of the following tracks a user visits a website? Answer option B, cookies. என்னென்ன வெப்சைட்ல வந்து விசிட் பண்றோம் அப்படிங்கிறது குக்கீஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும். Fifth question, which of the following is not a malicious program on computer system? Answer option D, cookies. Sixth question, a computer network security that monitors and controls incoming and outgoing traffic is. Answer option C, firewall. Seventh question, the process of converting ciphertext to plain text is called decryption. Encryption இருக்கிறது நார்மல் டெக்ஸ்ட்ல இருந்து சிப்பர் டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்றது. டீக்ரிப்ஷன்ங்கிறது வந்து சிப்பர் டெக்ஸ்ட்ல இருந்து பிளைன் டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்றது டீக்ரிப்ஷன் சொல்லுவாங்க. என்கிரிப்ட் பண்ண வேல்யூ வந்து டீக்ரிப்ட் பண்ணிக்கலாம், டீக்ரிப்ட் பண்ண வேல்யூ என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் MD5ன்னு ஒன்று இருக்கு. MD5 பண்ண வேல்யூ வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் பிளைன் டெக்ஸ்டா வந்து கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் MD5 பண்ணா அது MD5 பண்ண வேல்யூலே தான் இருக்கும். அதை வந்து டீக்ரிப்ட் வந்து பண்ண முடியாது. அடுத்து 8th question, e-commerce means electronic commerce. Option A. 9th question, distributing unwanted email to others is called. Answer option B, spam. 10th question, legal recognition for transaction are carried out by. Answer option A, electronic data interchange.